டெல்லிக்கு ஒருத்தர் போயிருக்காரு, யாருக்கும் எதுவும் தகவல்லாம் சொல்லாம டக்குன்னு கிளம்பி போயிருக்காரு. ஓஹோ, யார் அது? யார் அப்படின்னா பாமகவா என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து செயல் தலைவர்ன்றாரு அவங்க அப்பா. சரி, அவர் தான் அன்புமணி வந்து போயிருக்காரு டெல்லிக்கு. சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இது எங்கள் சொத்துன்னு சொல்லி கட்சியை வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட காட்ட போறதா ஒரு தகவல் இருக்கு. ஒரு எம்பியா மாநிலங்கள்ல போய் மக்களுக்காக குரல் கொடுங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் போறது கிடையாது. மரியாதை. சின்னத்துக்காக குரல் கொடுக்க மாம்பழ சின்னத்தை எங்கேயும் போயிடாம. ஆமா, மாம்பழத்துக்காக தானே வந்து ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. இப்ப மாம்பழத்துக்காக அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை வந்து அங்க வரையும் போயிருக்காரு. அதே மாதிரி அமித்ஷாவை பாக்குறதுக்கும் ஒரு டைம் கேட்டிருக்கதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இங்க டாடி சொல்றதை கேட்காம அங்க போய் அமித்ஷாவை பாக்குறாரு. மோடி தான் நீங்கள் டாடின்னு இவங்களும் சொல்லுவாங்க போல இருக்கு. அடுத்து அப்படிதான் ரூட் எடுத்து போயிட்டு இருக்காரு அன்புமணி. ஆனா அவங்க கட்சியில எம்எல்ஏவா இருக்கிறாரு அருள். அவர் வந்து எனக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா, அன்புமணி ராமதாசன் நேரடியா சொல்லாம மருத்துவரையாக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் இப்பதான் வந்து பொறுப்புல இருந்து நீக்கி விட்டாரு. மருத்துவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கறதுனால. ஆமா, அதனால அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதே பேட்டியில அருள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அன்புமணி வந்து ராமதாஸ குழந்தை மாதிரி அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க எப்படி சொல்ல முடியும் ஐயாவை குழந்தை மாதிரின்னு அவர் பயங்கரமா கொந்தளிச்சிருக்காரு. ஆமா, குழந்தை மாதிரினா இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஐயா தான் இவர் தலைவராக பதவியிலையும் அமர்த்தினாரு. குழந்தை எடுத்த முடிவு எப்படி செல்லுபடி ஆகும்னு திரும்பி கேட்கலாம். அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வாக்காளர்கள் எல்லாம் ஐயா பக்கம் தான் இருக்காங்க, நிர்வாகிகள் வேணா உங்க பக்கம் இருக்கலாம் அப்படின்லாம் அருள் வந்து பேசிட்டு இருந்தாரு. பட் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, என்ன யாராவது விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா நீங்க பதில் விமர்சனம் பண்ண வேணாம், நம்ம கட்சிக்காரங்க யாரும் பண்ணவே வேணாம், விட்டுருங்க யாரா இருந்தாலும் அப்படின்னு. அப்ப அன்புமணி ராமதாஸ்ல கட்சிக்காரங்களே கிடையாதா? அவர் தான் பண்றாருல்ல விமர்சனம். சரி, அவர் தான் சொல்றாரு நம்ம கட்சி பதிலடி கொடுக்க வேணாம். இந்த வண்டியும் டெல்லியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னு பாப்போம்.